ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா சில்வரை பத்தின வீடியோஸ் தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் கோல்டு வாங்குற போது என்னென்ன விஷயம் கவனிச்சு பார்க்கணும், எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் சில்வர் வந்து வாங்கும் போது நம்ம எப்படி வாங்கணும், எப்படி எல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, அது இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே நமக்கு இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து ஒரு கிராமே வந்து 12,000 13,000 14,000 அந்த மாதிரி ஹை ரேஞ்சில் இருக்கு. சில்வர் என்ன 200 300 அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால நம்ம அதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. பட் சில்வர் அப்படிங்கறதுல தான் நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி, சில்வர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும், சில்வர் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்லையா, அதோட பியூரிட்டிலாம் வந்து எப்படி செக் பண்ணி வாங்கணும், சில்வர்ல என்னென்ன டைப் இருக்கு, சில்வரை வந்து ரீசேல் பண்றோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும், எந்த ஷாப் வந்து சில்வர்லாம் வாங்குறதுக்கு பெஸ்டான ஷாப்பு, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா பாயிண்ட்டுமே வந்து யூஸ்ஃபுல்லான பாயிண்ட்ஸ். கோல்டில் எப்படி வந்து பியூரிட்டி இருக்கோ அந்த மாதிரி வந்து சில்வர்லையும் வந்து பியூரிட்டி இருக்கு. இப்போ நம்ம கோல்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 கேரட் அப்படின்னா அதில் 99.9% வந்து கோல்டு இருக்கும். அந்த ரிமைனிங் அந்த 0.1 மட்டும் அதர் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து 22 கேரட்டு. ஸோ 22 கேரட் அப்படிங்கிறத நம்ம வாங்குற ஜுவல்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து 916 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா 91.6% வந்து அதில் கோல்டு இருக்கும். ரிமைனிங் வந்து அதர் மெட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். 18 கேரட் நம்ம எடுக்கிறோம்ல, ஸோ 18 கேரட் ஜுவல்ஸில் 75% வந்து கோல்டு இருக்கும். ரிமைனிங் வந்து அதர் வந்து திங்ஸ் வந்து இருக்கும். இந்த 24 கேரட்ல ஃபுல்லாவே வந்து கோல்டு இருக்கு அப்படிங்கறதுனால தான் இதை வந்து ஜுவல்ஸா மேக் பண்ண முடியாது. அதனால தான் நமக்கு வந்து 24 கேரட்ல வந்து கோல்டு வந்து இருக்கிறது இல்ல. கோல்டோட ஃபியூ மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அதை ஜுவல்ஸா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதனால தான் 22 கேரட், 18 கேரட், 14 கேரட், 9 கேரட்ல எல்லாம் நமக்கு ஜுவல்ஸ் வந்து கிடைக்குது. 24 கேரட்ல கிடைக்கிறது இல்ல. இந்த 24 கேரட் வந்து காயினாவோ இல்ல பாரா மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். ரிமைனிங் இருக்க எல்லா கிரேடும் வந்து நமக்கு ஜுவல்ஸா வந்து அவைலபிளா இருக்கும். சில்வர்லேயும் அதே மாதிரி பியூரிட்டி வந்து இருக்கு. நம்ம வாங்குற காயின் பாரு அதெல்லாமே வந்து 99.9%. ஸோ இது வந்து ஃபுல் பியூரிட்டி இருக்கும். நம்ம வாங்குற செயின், பிரேஸ்லெட்டு, ரிங்கு, இயரிங்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து வெயிட் பேசிஸ்ல போட மாட்டாங்க. எம்ஆர்பின்னு சொல்லி போட்டுட்டு ஒரு ஃபிக்ஸட் ரேட் வந்து போட்டுருவாங்க. வெயிட் எல்லாம் செக் பண்ணி அதை நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எம்ஆர்பி இப்போ 1000 rupees, எம்ஆர்பி 1500 அப்படின்னு போட்டுட்டாங்க அப்படின்னா வெயிட்டை நம்மளால செக் பண்ணி பார்க்க முடியாது. அப்படியே அந்த அமௌண்ட், ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்லாம் என்ன இருக்கோ அதை பே பண்ணிட்டு வந்துடணும். இந்த மாதிரி எம்ஆர்பி ஜுவல்லர்ஸ்ல 92.5% வரைக்கும் வந்து சில்வர் வந்து இருக்கும். ஸோ ரிமைனிங் வந்து அதர் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஹிப் செயின், நம்ம வாங்குற ஆங்கிள்ஸ், அதாவது கொலுசு, பூஜை ஐட்டம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம வெயிட் பேசிஸ்ல வந்து வாங்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வெயிட் போட்டு மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் என்ன இருக்கோ பே பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில்வர் வந்து 50 to 85% தான் வந்து இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து அதர் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும். நம்ம வந்து சில்வர் வாங்குறோம் அப்படின்னா காயினாவோ இல்லை பாராவோ வந்து வாங்கும்போது நமக்கு வந்து பியூரிட்டி வந்து 99.9% வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வெயிட் பேஸ்டாக வந்து கொடுத்துருவாங்க. காயின் வாங்கும் போதோ பார் வாங்கும் போதோ நமக்கு வந்து பெரிய லாஸ் வந்து இருக்காது சில்வரில். ஆனால் நீங்கள் வந்து செயின், ரிங்கு, பிரேஸ்லெட்டு, இயரிங்கு, ஹிப் செயின் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல லாஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த செயின், ரிங்கு, பிரேஸ்லெட்டு, இயரிங்கு இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா வந்து எம்ஆர்பி தான் வந்து போட்டு கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஜிஆர்டியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த பில்லு பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு தெரியும் ஜிஆர்டி. ஸோ ஜிஆர்டியிலேருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் வந்து வெயிட் அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அந்த நெட் வெயிட்டு, கிராஸ் வெயிட்டு அதெல்லாம் போட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. விஏஎம்சி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அமௌண்ட் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்க. 906 rupees அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன டைம் வந்து டிஸ்கவுண்ட் இருந்தது அப்படிங்கிறதுனால 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 90 rupees வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி 3% வந்து எப்பவும் போல போட்டிருக்காங்க. நான் வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 86-87 rupees தான் வந்து இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து பே பண்ண வேண்டிய டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் இல்லாமல் 906 ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 24% இதெல்லாம் சேர்த்தா 930 ரூபா வந்து வருது. அப்போ எனக்கு ஒரு 10 to 11 grams அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கிடச்சிருக்கணும். அப்போ வந்து இது வெறும் எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க. நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட வெயிட் எல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியல. ஸோ இவர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் போட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு
விட்டுட்டாரு. ஸோ என் பையனுக்கு வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இதோட வெயிட் வந்து 4 கிராம்ஸ் தான் வந்து இருக்கு. இப்போதைக்கு ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ருபீஸ் போட்டா 800 தான் வந்து வருது. நம்ம இவங்க வந்து டிடக்ஷன்லாம் வந்து பண்ணி தான் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது இதுல வந்து என்ன ப்ராஃபிட் இருக்கு அப்படிங்கிறதே வந்து எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 80 ருபீஸ் இருக்கிற டைமில் தான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 240 ருபீஸ் 3 டைம்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கணும். ஆனால் நான் பே பண்ண அமௌண்ட்டு கூட இதில் வந்து எனக்கு கிடைக்கல. இப்போதைக்கு ஒரு எம்ஆர்பி ஜுவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்னா இந்த செயின், ரிங்கு, பிரேஸ்லெட், இயரிங் இது எல்லாத்துக்குமே வந்து வெயிட் வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி எம்ஆர்பி பிரைஸ் தான். இப்போ ஒரு 5000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு செயின் வாங்குறீங்க, அது வந்து ஒரு 5000 அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு சில்வர் ரேட் வந்து 250 ருபீஸ் அப்படின்னா எவ்வளோ நமக்கு சில்வர் வெயிட் இருக்கணும்? நம்ம வந்து 5000 வந்து பே பண்ணியிருக்கோம். எம்ஆர்பி மட்டும் நான் போட்டிருக்கேன், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்க்காம. எம்ஆர்பி வந்து ஒரு 5000 ருபீஸ், இன்னைக்கு சில்வர் ரேட் வந்து ஒரு 250 அப்படின்னா 20 கிராம்ஸ் வந்து அதில் வந்து சில்வர் இருக்கணும். ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் அதை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வெயிட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 8 to 12 கிராம்ஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம பே பண்ணது எவ்வளோ? 20 கிராம்ஸ்க்கு வந்து பே பண்ணிட்டு வந்திருப்போம். இதுலயே அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 8 கிராம்ஸ் வந்து லாஸ் ஆகும். இதை நம்ம ரீசேல் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து வாங்கும் போது எம்ஆர்பி பிரைஸ்க்கு வாங்கியிருப்போம். ஆனா நம்ம ரீசேல் பண்றோம் அப்படின்னா இதோட வெயிட்டை செக் பண்ணி என்ன வெயிட் இருக்கோ அதை வந்து தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதுவும் நமக்கு இப்போ வந்து 8 to 12 கிராம்ஸ் இருக்கு, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 10 கிராம் இருக்கு அப்படின்னா 10 கிராமுக்கான ரேட்டையும் போட மாட்டாங்க. அதுல இருந்தும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜை வந்து டிடக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து போடுவாங்க. அதனால நமக்கு ஹியூஜ் லாஸ் இருக்கும். அதனால சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா எம்ஆர்பி ஐட்டம்ஸை வந்து மோஸ்ட்லி வந்து வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கங்க. எதெல்லாம் நம்ம வெயிட் பேசிஸ்ல வந்து போறோமோ அது வந்து ஓகேயா இருக்கும். ஹிப் செயின், கொலுசு, இந்த சில்வர் ஐட்டம், பூஜை ஐட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட் பேசிஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஷாப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட பியூரிட்டி வந்து வேரி ஆகும். ஒவ்வொரு ஷாப்ல வந்து 50% தான் வந்து சில்வர் இருக்கும், ரிமைனிங் 50% வந்து அதர் மெட்டல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷாப்ல வந்து 80 to 85% வந்து சில்வர் இருக்கும், ரிமைனிங் வந்து அதர் மெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஹிப் செயின், கொலுசு இது எல்லாமே இப்போ 50% தான் வந்து சில்வர் அதுல இருக்கு அப்படின்னாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதுக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஒரு செயின் இல்ல வந்து ஒரு செயின் வாங்குறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு 20 கிராம் இருக்க செயின் வந்து நீங்க அதுல வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுல 50% தான் சில்வர் இருக்கு, 50% அதர் மெட்டல்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த 20 கிராம்ஸ்க்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 250 அப்படின்னு போட்டு தான் உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. 250 அப்படின்னு போட்டுட்டு தான் 5000 அப்படின்னு வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுல சில்வர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. நாங்க மேல சொன்னதையே இன்னும் தெளிவா உங்களுக்கு கோல்டோட கம்பேர் பண்ணி சொல்றேன். இப்ப வந்து கோல்டு பிரைசிங்ல வந்து ஒரு ரெகுலேஷன் இருக்கு, பட் சில்வர்ல வந்து அப்படி எந்த ரெகுலேஷனுமே கிடையாது. நம்ம கோல்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 24 கேரட், 22 கேரட், 18, 14 கேரட், 19 கேரட் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரட்டுக்கும் செப்பரேட் ரேட் வந்து இருக்கு. 24 கேரட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரேட் இருக்கும், 22 கேரட்டுக்கு வந்து நம்ம ஜுவல்ஸுக்குலாம் ஜென்ரலா ஷாப் ரேட்டு, மார்க்கெட் ரேட் அந்த மாதிரிலாம் பாக்குறோம்ல அது இருக்கும். 18 கேரட்டுக்கு பிரைஸ் இருக்கு, 14 கேரட்டுக்கு பிரைஸ் இருக்கு, 9 கேரட்டுக்கு தனி பிரைஸ் இருக்கு. ஆனா சில்வர்ல நீங்க காயின் போய் வாங்கினீங்கனாலும் அதே ரேட்டு தான் போடுவாங்க, நீங்க கொலுசு வாங்கினாலும் அதே ரேட்டு தான் போடுவாங்க, ஹிப் செயின் வாங்கினாலும் அதே ரேட்டு தான் வந்து போடுவாங்க. நீங்க என்ன வாங்கினாலும் அதுல 50% தான் சில்வர் இருக்கு அப்படின்னா கூட சேம் ரேட்டு தான் வந்து போடுவாங்க. அவங்க அதுக்கு வந்து எந்த ரெகுலேஷனுமே வந்து கிடையாது. இது இன்னும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த பிரைசிங்னால வந்து எவ்வளவு லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சில்வர் காயின் வந்து போய் வாங்க போறீங்க, ஒரு 100 கிராம்ஸ் இருக்க ஒரு சில்வர் காயின் வாங்க போறீங்க அப்படின்னா அதோட பியூரிட்டி வந்து 99.9% இருக்கும். ஸோ ரேட் வந்து 250 ருபீஸ் இருக்கு அப்படின்னா சில்வர் வந்து ஒரு 100 கிராமோட ரேட் எவ்வளோ? 250 வந்து ஒரு கிராமோட பிரைஸ் இன்ட்டு 100 கிராம் அப்படின்னு போட்டால் 25,000 வரும். மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி ஏதாவது இருந்தால் அதை நம்ம வந்து பே பண்ணி வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதே ஒரு சில்வர் ஆங்க்லெட்ஸ் வந்து நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அதோட பியூரிட்டி ஒரு 80% தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். டோட்டலா 100 கிராம்ஸ் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்க, அதுல 80% வந்து சில்வர், 20% வந்து ரிமைனிங் அதர் மெட்டல்ஸ் அப்படின்னா நீங்க வாங்குறதுல ஆனா ரேட் வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னா அன்னைக்கு ரேட் 250 அப்படின்னா உங்க இதுல 80% தான் சில்வர் இருக்கு அப்படின்னு பார்த்து வந்து போட மாட்டாங்க. இங்க நீங்க காயினுக்கு எவ்வளவு பே பண்ணீங்களோ அதே சேம் வந்து நீங்க வந்து பே பண்ணணும். 25,000 மேக்கிங் சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டி. இந்த 25,000 அப்படிங்கிறது வந்து 100 கிராம் சில்வருக்கும் அந்த ரேட் இன்னைக்கு 250 இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி வர்றது. ஆனா ஆக்சுவலா நமக்கு வந்து வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துட்டு வருவானோ அப்படின்னா சில்வர் வந்து அதுல 80 கிராம் தான் இருக்கும். 100 கிராம்ஸ் அப்படின்னா அதுல 80% தான் சில்வர் இருக்கு, 20% அதர் மெட்டல்ஸ் அப்படின்னா
80 கிராம் தான் வந்து நம்ம வீட்டுக்கு ஆக்சுவல் சில்வர் வந்து எடுத்துட்டு வருவோம். அப்ப 80 × 250 போட்டீங்க அப்படின்னா 20,000 தான் வந்து நமக்கு வந்து கொலுசுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஆனா நம்ம 25,000 வந்து கொடுத்துட்டு வந்திருப்போம். ஒரு 100 கிராமுக்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 to 23% வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகுது. நம்ம வீட்டுக்கு வரும்போதே நம்ம 20 to 23% வந்து லாஸ் பண்ணிட்டு தான் வந்து வரோம். நீங்க வந்து ஜிஆர்டி, லலிதா, மங்களன் மங்கள் இந்த மாதிரி நிறைய ஷாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நாங்க வந்து கொலுசுக்கெல்லாம் வேஸ்டேஜ் இல்லாம வாங்கலாம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி பெருசா போடுவாங்க. ஆனா அதோட மீனிங் என்ன அப்படின்னா அதுல வந்து கம்மியான சில்வர் தான் இருக்கு. 20% வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்றாங்களா, அதுக்கும் சில்வர் பிரைஸ் தான் வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கறதுனால வேஸ்டேஜோ இல்ல மேக்கிங் சார்ஜஸோ அதுல வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் இல்லாம கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இதுக்குள்ள வந்து ஹிண்டா வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் எல்லா ஷாப்லயும் இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாம வந்து கிடைக்கிறது இல்ல. ஃபியூ ஷாப்ல மட்டும்தான் வந்து இந்த வித்தவுட் வேஸ்டேஜ்ல நமக்கு வந்து சில்வர் கிடைக்குது. இந்த வித்தவுட் வேஸ்டேஜ்ல நீங்க வாங்கினாவே உங்களுக்கு 20 to 23% வந்து லாஸ். அதே நீங்க வேஸ்டேஜை பே பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி சில்வர்லயே நீங்க 20 to 23% வந்து லாஸ் பண்ணிருப்பீங்க. பிளஸ் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் நீங்க என்ன பே பண்றீங்களோ அதுவும் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் தான். அதனால சில்வர் வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ஷாப்ல வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் இல்லாம இருக்கோ அங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா ரீசெல்லிங் அப்போ ஹியூஜா நமக்கு வந்து லாஸ் ஆகும். கோல்டு மாதிரி சில்வருக்கும் வந்து பியூரிட்டிலாம் இருக்கு. ஹால்மார்க் சிம்பிள், HUID நம்பர், ஷாப்போட லோகோ இந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி சில்வருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பியூரிட்டியை வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷாப் நேம் வந்து இருக்கும், ஹால்மார்க் சிம்பிள் வந்து இருக்கும். ஸோ இந்த ரிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ இதுல வந்து போட்டிருக்கு 92.5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி இதுல ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பட் அது அவ்வளோ கிளியரா இதுல தெரியல. இந்த ரிங்கோட இதுல பார்த்தோம் அப்படின்னா 92.5 நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெளிவா தெரியும். ஸோ 92.5 வந்து சில்வர் இருக்கு. ஸோ ரிமைனிங் வந்து அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பியூரிட்டி வந்து போட்டிருக்கோம். நீங்க லோக்கல் ஷாப்ல வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எதுவும் இருக்காது. இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்ல வந்து வாங்கின செயின், என் பையனோட செயின். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஷாப்போடதை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, KBC அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் பியூரிட்டியை பத்திலாம் இங்க எந்த இதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வந்து பியூரிட்டி இருக்கும் அப்படிங்கறதே வந்து நமக்கு வந்து தெரியாது. இந்த மாதிரி நீங்க சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா கூட பியூரிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்து தான் வந்து வாங்கணும். ரீசேல் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு அப்படிங்கும் போது வந்து நமக்கு பெரிய லாஸ் வந்து இருக்காது. ரீசேல் பண்ணும் போது நம்ம பே பண்ற அந்த GST, வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் லாஸ் ஆகுமே போல ஒரிஜினல் கோல்டு ரேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த லாஸும் வந்து இருக்காது. நீங்க வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியா இருக்கட்டும் இல்ல காயினா இருக்கட்டும் வாங்கிட்டு அதே ஷாப்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எந்த டிடக்ஷனும் வந்து இருக்காது. வேற ஷாப்ல வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ஷாப்ல வந்து மெல்ட் பண்ணிட்டு எவ்வளவு கோல்டு இருக்கோ அதுக்கு வந்து ரேட் போட்டு கொடுப்பாங்க. இல்ல 2 to 3% வந்து டிடக்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க. அந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது வந்து ஒண்ணு பண்ணுவாங்க. இதுல நமக்கு வந்து பெரிய லாஸ் இருக்காது. ஆனா சில்வர்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கடையோட ஜுவல்ஸை கொண்டு போய் நீங்க கொடுத்தாலே 20 to 25% வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. நம்ம எல்லாரும் கொலுசெல்லாம் போய் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்க வந்து பாத்திருப்பீங்க, 100 கிராம் இருக்கு அப்படின்னா 75 கிராம், 70 கிராம், 65 கிராம் இப்படி எல்லாம் போட்டு எடுத்திருப்பாங்க. நம்ம பெருசா வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஓகே கொலுசுக்கு இந்த ரேட்டு, கொலுசு நான் கொடுத்தேன், கொலுசுக்கு 15,000 இப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம் போலயே எவ்வளவு டிடக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணி பாக்குறது இல்ல. சேம் ஷாப்ல கொடுத்தாவே 20 to 25% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதே நீங்க வேற ஷாப்ல கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா 30 to 35% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து கோல்டு, சில்வர் எது நீங்க வாங்கினாலும் சரி, ஒரு நம்ம ஜென்ரலாவே வந்து ஜுவல்லரி ஷாப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஜிஆர்டி இருக்கும், அங்க லலிதா இருக்கும், ஜோஸ் ஆலுகாஸ் இருக்கும், ஜோயா ஆலுகாஸ் இருக்கும். எல்லா ஷாப்புமே வந்து ஒரே ஸ்ட்ரீட்ல தான் இருக்கும். நீங்க போற போது ஒரு நாள் போய் எல்லா ஷாப்லயும் வந்து செக் பண்ணி பாருங்க. அவங்க வந்து மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்களா, இல்ல வந்து ரீசேலுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து டிடக்ட் பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்க, அவங்ககிட்ட பியூரிட்டி எப்படி இருக்கு, MRP ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து வச்சிருக்காங்களா இல்ல வெயிட் பேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் வந்து வச்சிருக்காங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஷாப் பெஸ்டா இருக்கோ அங்க போய் வந்து வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூபியுமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். சில்வரை பத்தின நாலேஜ் இருக்குல்ல அப்படிங்கறதுனால நிறைய பேர் வந்து சில்வர்ல நிறைய லாஸ் பண்றோம்.
இப்போ மெயினான பாயிண்ட்டுக்கு வந்து வரலாம். ஸோ சில்வர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனோனையும் நிறைய பேர் வந்து சில்வர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து சில்வர் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த பாயிண்ட் வந்து கரெக்ட். ஆனால் கோல்டு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது சில்வர் வந்து கடகடன்னு கீழே வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த பாயிண்ட்டை வந்து யாருமே வந்து நோட்டீஸ் பண்ணி பார்க்கறது இல்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்கே வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரேட். கோல்டோட பீக் வந்து போடும்போது ஒரு 16,500, அரௌண்ட் 16,500. அந்த டைம்ல வந்து சில்வர் வந்து ஒரு 420 அந்த ரேஞ்சில் வந்து இருந்தது. இப்ப கோல்டு வந்து குறைஞ்சு 13,000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 21% வந்து டவுன் ஆயிருக்கு. ஆனா சில்வர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 420ல இருந்து 240 கிட்ட வந்து குறைஞ்சிருச்சு. 43% வந்து டவுன். எவ்வளவு லாஸ் ஆயிருக்கு பாருங்க. இதுல 21% தான் டவுன், இதுல அப்படியே டபுள் 43% வந்து டவுன் ஆயிருக்கு. அது இல்லாம நம்ம இதை ரீசேல் கொடுக்குறோம் அப்படின்னா இது ரேட்டு கம்மியா இருந்தாலும் நம்ம ரீசேல் பண்ணும்போது சேம் வேல்யூக்கு வந்து வாங்கிக்குவாங்க. அது வந்து பிரச்சனை இல்லை. இன்னைக்கு வந்து நீங்க 10 கிராம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 16,500ல வாங்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இப்ப 13,000க்கு அதே 10 கிராம் அப்படின்னு போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. ஆனா சில்வர் அப்படி இல்லை, கன்ஃபார்மா ரிடக்ஷன் இருக்கும். நீங்க வேற ஷாப்ல கொண்டு போய் கொடுத்தாலும் ரிடக்ஷன் இருக்கும், அதே ஷாப்ல கொடுத்தாலுமே ரிடக்ஷன் இருக்கும். இந்த ரேட்டுமே இவ்வளவு கம்மியாயிட்டு வருது, இதுல டிடக்ஷனும் வேற பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஹியூஜ் லாஸ் வரும் சில்வர். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சில்வரை வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்டாலாம் வந்து பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க 100 கிராம்ஸ் வாங்கி வைங்க, 500 கிராம்ஸ் காயின் வாங்கி வைங்க, 1 kg வந்து சில்வர் சேவ் பண்ணி வைங்க, சில்வர் ஒரு நாள் திருப்பி 400 ரூபா போகும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. பட் அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். போகுமா போகாதா அப்படிங்கறத வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் போயிட்டு கீழே விழுந்துச்சு அப்படின்னா வந்து வேகமா கீழே விழுவும் கம்பேர்ட் டு கோல்டு. அதை மட்டும் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது கோல்டோட பாஸ்ட் 6 மந்த்ஸோட சார்ட்டு. இப்போ அந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மந்த்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த 6 மந்த் வந்து கோல்டு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டிசம்பர்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்து ஜான்வரி டைமில் அந்த ஜான்வரி 26, 28 அந்த ரேஞ்சில் வந்து பீக்குக்கு போயிட்டு சடன் டவுனு ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. பட் ஆனால் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக்ரீஸ் தான். இதை நீங்கள் வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். ஸோ வந்து பாஸ்ட் 30 டேஸாக இந்த 1 மந்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அரௌண்ட் 11% வந்து கோல்டு வந்து விழுந்திருக்கு. 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7.66% வந்து விழுந்திருக்கு. கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 7.5% விழுந்திருக்கு. இதே சில்வரில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத சில்வரோட கிராஃபில் வந்து பார்க்கலாம். சில்வர் வந்து பாருங்கள், கோல்டோட கிராஃபுக்கும் சில்வரோட கிராஃபுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ கோல்டு வந்து ஏறுனாலும் அந்த ரேஞ்சிலையாவது மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீக்குக்கு போனதுலேருந்து நல்ல டிக்ரீஸ்லேயே தான் வந்து இருக்குது. டிசம்பரில் இருந்த ரேட்டு கூட இப்போ கரண்ட்டாக வந்து ஜூனில் வந்து நமக்கு கிடையாது, நல்லாவே வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர்ட் டு கோல்டு இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வந்து புரியும். இதை பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸுக்கு கோல்டு எவ்வளோ கம்மியாக இருந்தது, 7.66% வந்து கம்மியாக இருந்தது. ஆனால் இங்கே லாஸ்ட் 6 மந்த்ஸில் பாருங்கள், கோல்டு கூட கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து எவ்வளோ விழுந்திருக்குன்னு. 6 மந்த்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 20.47% வந்து சில்வர் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். கோல்டு வந்து கீழே இறங்கும் போது கிராஜுவலாக குறையுது, சில்வர் வந்து கீழே இறங்கும் போது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து கீழே இறங்குது. அந்த டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சில்வரை பார்க்கும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலாம் வந்து உங்களுக்கு தெரியணும். அண்ட் சில்வரை பற்றின ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, சில்வர் கருத்து போயிடுச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதோட பியூரிட்டி கம்மியாட்டுக்கு, அதான் சீக்கிரம் கருத்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அது வந்து நம்ம பாடியோட டெம்பரேச்சரை பொறுத்து, நம்ம பாடியோட pH வந்து பொறுத்தது. சில்வரோட ப்ராப்பர்ட்டியே என்ன அப்படின்னா ஜென்ரலாக நம்ம பாடியை வந்து கூல் பண்ணுறது. அதனால தான் வந்து இடுப்புக்கு கீழே எப்பவும் வெள்ளி போடணும், இடுப்புக்கு மேலே வந்து தங்கம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் வந்து பாடியை கூல் பண்ணுது அப்படிங்கிறதுனால லோவர் பாடியிலையும், கோல்டு வந்து பாடியை வந்து ஹீட் பண்ணுது அப்படிங்கிறதுனால அப்பர் பாடியிலே வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து நிறைய பேர் வந்து தங்க கொலுசும் வந்து காலில் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கால் அந்த இடுப்பு கீழே இருக்க பார்ட் எல்லாமே கூலிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கோல்டை வந்து காலில் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன பண்றோம் அப்படின்னா கொலுசோ ஹிப் செயினோ அதோட கலர் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா போய் எக்ஸ்சேஞ்சு கொடுத்துறோம். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்ப இருக்க ரேட்டுக்கெல்லாம் சில்வர், கோல்டு, சில்வர் எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சே வந்து பண்ண முடியாது. நீங்க வந்து அது கலர் போயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை பாலிஷ் பண்ணிக்கலாம். ஒரு பாலிஷ்க்கு வந்து 200 rupees 300 rupees அந்த மாதிரி தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதை நீங்க பே பண்ணிட்டு நீங்க அதை வந்து பாலிஷ் வந்து பண்ணிக்கலாம். இல்ல நீங்க யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஒரு சிப்லா கவர்ல போட்டுட்டு நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கும். நானும் என்னோட கொலுசு மேரேஜ் அப்போ வந்து ஒரு பெரிய கல்யாண கொலுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கொலுசு வந்து வாங்கினேன்.
அதை வந்து ப்ராப்பராக ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து சுற்றிட்டு அதை திருப்பி வந்து ஒரு சிப்லா கவர்லலாம் போட்டுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுருக்கேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட வந்து சேஞ்ச் ஆகலை. அதை நான் வந்து பெருசாக யூஸும் பண்ணலை, அப்படியே தான் உள்ளே இருக்குது. ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணாலும் கரெக்டாக நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு திருப்பி அந்த சிப்லா கவருக்குள்ளே போட்டு வச்சிருவேன். இந்த மாதிரி நீங்கள் சில்வரை மெயின்டைன் பண்ணி பாருங்கள், அது வந்து கருக்காமல் இருக்கும். அவ்வளோதான், சில்வரை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சில்வர் நெக்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி வாங்குங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.